Daily. Taste the Daily. மோகன் சார், என்னன்னா தந்தை பெரியாரனுடைய உண்மையான வாரிசுகள் நம்மனால நம்ம கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. இதெல்லாம் யார் சொல்ற வார்த்தைகள் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு. ஆனா அந்த பக்கம் போய் பார்த்தா வேங்கை வயலுக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான சொல்யூஷனும் தீர்வும் நம்ம காணல. இந்த பக்கம் பார்த்தா பல இடங்கள்ல சாதி மோதல்கள் வெளிப்படையாகவே நடக்குது. இன்னொரு பக்கம் போய் பார்த்தா திமுக கட்சிக்காரரே கோயிலுக்குள்ள ஏன் போனேன்னு இன்னொரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை தெருவுல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன இதெல்லாம் பெரியார் கொள்கையை நம்ம இங்க வந்து உறுதிப்படுத்துறோம்னு என்ன பேச்சு இதெல்லாம்? அதற்கு முன்பாக இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய 147வது பிறந்த நாளும் பாரத பிரதமருடைய 75வது பிறந்த நாளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டு எஸ்பெஷலி தமிழ்நாட்டு விழாலாம் நல்லா தான் எடுக்கிறீங்க. கேளுங்க, தமிழ்நாட்டுடைய புரட்சியை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். இதில் மாற்று கருத்து இருக்கிறதா? அவருடைய கொள்கையை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதை நேரம் நாங்க பேசிட்டு இருந்தாலும் பேசுறீங்க, நல்லா அமுல்படுத்தணும். இல்ல இந்த சினிமா டயலாக் வரும்ல, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் நல்லா பேசுறீங்க. ஆனா செயல்ல ஒண்ணும் இல்லையே. அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே பெண்களுக்கு 35 இட ஒதுக்கீடு கொண்டு வந்த 33 இட ஒதுக்கீடு கொண்டு வந்தவர் கலைஞர். அதை 50 விழுக்காட ஜெயலலிதா அம்மையாரை வந்து உயர்த்தினார்கள். அப்போ கொண்டு வந்தார்களா இல்லையா என்ற கேள்வி. அது மட்டும் அல்லாமல் 50% இட ஒதுக்கீடு தமிழகத்துல அதிமுக கொண்டு வந்தாங்க. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, அதிமுக தானே அதை உறுதிப்படுத்தி ஜெயலலிதா அம்மையார் தான் 50 விழுக்காட உயர்த்தினாங்க. அப்புறம் என்ன சரி, திமுக என்ன செஞ்சீங்க சார்? அடிப்படையா அதிமுக செஞ்சதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, திமுக என்ன பண்ணீங்க சார்? இப்ப கூட லேட்டஸ்டா பெண்களுக்கு எல்லா வித சலுகைகளும் தரலையா? 1000 ரூபாய் வந்து அவங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணவொன்னு கல்லூரி சேருவதற்கு 1000 ரூபாய் தருகிறார்களா இல்லையா? வீடுதோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய், 1 கோடியே 15 லட்சம் பேர் பெனிஃபிட் அடைகிறாங்களா இல்லையா பெண்கள்? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தங்கம்னு சொல்லி அவங்க இதைத்தானே சொன்னாங்க. இன்னைக்கு தங்கம் என்ன விலை விக்குது? ஒரு நிமிஷம் இருங்களா, 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தங்கம் 80,000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஒரு பவுன் தங்கம் பிளஸ் 50,000 ரூபாய் காசு எவ்வளவு ஆச்சு? 1,30,000 ரூபாய் இன்றைய நிலையில. இவங்க மொத்தம் நம்ம வெறும் 3 வருஷத்துல 1000 ரூபாய் கொடுத்து 36,000 ரூபாயோட முடிச்சிடறோம். 1,30,000 ரூபாய் எங்க? வெறும் 36,000 ரூபாய் எங்க? 36,000 ரூபாய் எங்க? ஒவ்வொரு கட்சியும் அவருடைய கொள்கைகள், அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து சலுகைகளும் இது சொல்றாங்க. நான் உண்மையிலே தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை தான் இல்ல சொல்லல. ஆனா பெரியாருடைய கொள்கையை நாங்க பின்பற்றோம், மகளிர் உரிமையை நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட திட்டம் கொடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு வெறும் 36 லட்சத்துக்கு நாங்க கொடுக்குறோம். அதான் எங்க கொள்கைனா அதுதான் உங்க பெரியாரின் கொள்கை நீங்க ஃபாலோ பண்ற லட்சணமான எதிர்க்கட்சி கேட்கறாங்க. அப்படி இல்ல. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கு. நீங்க பண விஷயமா எந்த ஆட்சியா வந்தாலும் அதை பண்ண முடியாது, அமுல்படுத்துவது மிக கடினம். மிக கடினம். அவங்க நடத்துறாங்களே சார். அப்போது அப்புறம் எதுக்கு நம்ம 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கோம்? திட்டத்துக்கு தானே வாங்குறோம். டெவலப்மென்ட் கொடுத்த பணத்தை அனுப்புறீங்க, அப்புறம் எப்படி இருக்கும் பணம்? சாதா ரோடுக்காகவே கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. அதெல்லாம் வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் அதுக்குள்ள நான் போல. பெரியாரினுடைய கொள்கைகளை நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்றீங்கல்ல திமுக? நாங்கள் தான் சார். அதான் சொல்றாரு முதலமைச்சர், சொல்றாரு நாங்கள் தான் பெரியாரின் கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறோம். அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கின்ற பொழுது சொல்றாருன்னு அவர்களுக்கும் அந்த பங்கு உண்டு என்பது பொருள். ஆனா அவங்க அப்படி சொல்லலையே, எங்களுக்கு மட்டும்தான் கிளைம் பண்றாங்களே. ஆனா இவங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல, அதிமுக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு. 69% இடஒதுக்கீடு, அது அதிக 69% ஆக்குனதும் அதிமுக தான். சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்ததும் அதிமுக தான். அதே அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடு நீட் தேர்வுல மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாமே அவங்க தானே. நம்ம என்ன சொன்னோம்? 10% உயர்த்துவோம்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் எதையும் நம்ம பண்ண கிடையாது. எதையுமே பண்ணாம சொல்ல முடியாது. நீங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவங்க அதை கிரியேட் பண்ணுவாங்க. அதான் என்ன கொள்கை? பெரியார் கொள்கைகளுக்கு எதிரான கொள்கை. அடிப்படை என்ன? கல்வி வேணும். கல்வி படிப்பதற்கு என்ன வேணும்? உங்களுக்கு உணவு வேணும். அப்போ அந்த எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு வசதி செய்திருக்காங்களா இல்லையா? காமராஜர் மதிய உணவா இருந்தது சத்துணவா மாத்துனது யாரு? இது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மதிய உணவா இருந்தது சத்துணவு திட்டமா மாத்துனது யாரு? நான் சொல்றது காலை உணவு. ஒரே காலை உணவை 2020 வருஷம் யார் தொடங்கி வச்சாங்க? யார் தொடங்கினாலும் மக்களுக்காக தொடங்கப்பட்டது. நீங்க ஏன் இத பிரிக்கிறீங்க? இவங்க தொடங்கினா அதெல்லாம் மக்களுக்காக தொடங்கப்பட்டது. ஆனா திமுக தொடங்குச்சுன்னா அது செயல் திட்டம்.
நாங்க தான் கொள்கை காப்பாளர்கள்ங்கறீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு இல்ல. நீங்க டிஎம்கே கொண்டு வந்தா கிரிட்டிசைஸ் பண்றீங்க, ஏடிஎம்கே கொண்டு வந்தா வாழ்த்து சொல்றீங்க. அதில் நான் என்ன கொண்டு வந்தீங்கன்னு அத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் திராவிட கட்சிகள் தொடர்ந்து 58 ஆண்டு காலமாக இதுல எல்லாம் அதிமுக கையை பிடிச்சுக்கிறீங்க. நாங்க எல்லாரும் திராவிட கட்சிகள் ஆட்சியில தான் இங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ரெண்டு கட்சிகள் யாரை பின்பற்றாங்க? அதிகமா ஆட்சி பண்ணது அதிமுக தானே. அதிகமா ஆட்சி பண்ணது அதிமுக தானே. அப்ப அதிமுக தான் அத்தனை செயல் திட்டங்களுக்கும் பெரியாருடைய கொள்கைகளுக்கும் உயிர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? அப்ப பேலன்ஸ் இவங்க ஆட்சியில் இருக்கும் என்ன பண்ணீங்க? என்ன நீங்க பாக்குறதே இல்லையா? பெண்களுக்கு எல்லாவித முன்னேற்ற ஏற்பாடுகளை இந்த ஆட்சி இப்போ என்ன எல்லாவிதம் கல்லூரி படிப்பதற்கு சொல்லுங்க, ஒன்னு கல்லூரி படிப்பதற்கு, அப்புறம் வந்து காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவசமாக காலை எல்லா வீட்டுகளுக்கும் 1,15,00,000 ரூபாய் தராங்க. இதெல்லாம் இல்லையா? திட்டமே இல்லையா? அதெல்லாம் இல்ல. இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது மட்டும்தான் நீங்க பெண்களை வந்து முன்னேற்ற திட்டமா? அதுதான் அடிப்படை. நீங்க பேசிக்கே பணம் பெரியார் என்ன பெண்களுக்கு வந்து நீங்க அரசுல இருந்து காசு கொடுக்கணும்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு பெரியார்? பெண்களுடைய உரிமையை நீங்க வந்து நிலைநாட்டுங்க சொல்றாரு. சாதி சமய சார்பின்மையை நீங்க உறுதிப்படுத்துங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறத நீங்க உறுதிப்படுத்துங்க. அதத்தானே சொன்னாரு பெரியாரு. அத நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பெரியாருடைய எல்லா கொள்கையுமே பின்பற்றுவது இல்ல சார். பெரியாருடைய எல்லா கொள்கையிலும் திருப்பி கேட்கிறாரு சார். பெரியாருடைய கொள்கையில ஒன்றே குலம் ஒருவனே சொல்லிட்டாரு. அண்ணா என்ன சொன்னாரு? கடவுள் மறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றே குலம் ஒருவனே சொன்னதுனால தான் அவர் வந்து கட்சியை துவக்கினார். ஆக அந்த அடிப்படையில பெரியாருடைய கொள்கைகள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆங்கிலத்துல நீங்க லாவிலே பகுத்தறிவு சரி, பிஃபோர் லா, பகுத்தறிவு சரி, சமூக நீதி சரி, பெண் உரிமையும் சரி, பெரியாருடைய வழியை நாங்க பின்பற்றுகிறோம் அப்படின்னு திமுக இரண்டு கட்சிகளும் அதுதான் சொல்றாங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்ணல? ஆக்ஷன்ல என்ன இருக்கு? இப்ப நான் சொன்னேன் அதுதான் ஆக்ஷன். பெண்களுக்கான எல்லா 1000 ரூபாய் கொடுக்கறத தவிர வேற ஏதாவது சொல்லுங்க மோகன் சார். இலவசமா பெண்கள் பயணிக்கிறாங்களா இல்லையா? அது திட்டம் இல்லையா? அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் காலை உணவு அதுதான் எல்லா பெண்களும் சொல்றாங்க. ஆரம்பிச்சு நீங்க பேசுனதுல இருந்து இப்ப வரைக்கும் 10 தடவை காலை உணவு கொடுத்துட்டோம், காலை உணவு சொல்றீங்களா? அதை ஏன் ஏத்துக்க மாட்டேன்? வேற என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார்? இத்தனை ஆண்டு காலம் நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்களா? நீங்க கொண்டு வரீங்க. உங்களுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் இதே கொடுக்கற சான்ஸே கொடுக்கறேன்னு வச்சுக்கலாம். திமுக ஒட்டுமொத்தமா இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி உட்பட 1970க்கு பிறகு நான் சொல்றேன் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? அது நீங்க ஒரு நாளுக்கு டிசைட் பண்ணுங்க. we will bring all the details. நீங்க சடன்லி பெரியாருடைய பிறந்த நாளுக்கு நீங்க வந்து சப்ஜெக்ட் போட்டுருக்கீங்க. நீங்க வேற எங்க திசை மாற்றீங்க? திசை இல்லங்க. பெரியார் கொள்கைகள்ல நான் திட்டங்கள் என்னன்னு தான் இப்போவும் கேக்குறேன். பெரியாருடைய கொள்கை தொடர்ந்து படிச்சிட்டு வர ஸ்டூடண்ட் மாதிரி பதில் சொல்ல நான் என்ன சொல்றேன்? ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் பின்பற்றுகிறதா இல்லையா? பின்பற்றுகிறது என்று தான் சொல்றேன் சார். திமுக அது திராவிட சொல்றேன். இப்ப மட்டும் திராவிட கட்சின்னு எல்லாம் ஒட்டுக்கா வந்து கை பிடிச்சு இவங்க பண்ண ரெண்டு பேருமே திராவிட கட்சிகள் என்னங்க பண்ணீங்க? நான் தான் சொன்னேன் நீங்க அது ஏத்துக்க. சரி நீங்க என்ன பண்ணீங்க? பெரியார் நீங்க 3 நீ இல்ல சார் எனக்கு என்ன அடம் பிடிக்கிறீங்க? சரி 3 கூட நான் வச்சுக்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுன்னு போட்டா கூட 4 வருஷம் நம்ம ஆட்சி பண்ணிட்டோம். இன்னொன்னு அதுலயே இடிக்குது. வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்ல நான் தான் சொல்றேன் இல்லையா? எனக்கு வேணும்னா ஐ ஹேவ் டு see அதர் வந்து மற்றதெல்லாம் கொண்டு வருவதற்கு ஃபைனான்சியல் தான். ஃபைனான்சியல் கிரைசிஸ் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை ஏன் திருப்பி அனுப்புறீங்க? நாங்க பொருளாதார பிரச்சனை இங்க இருக்கு, அதனால பெரியார் கொள்கையை கொஞ்ச நாளைக்கு நாங்க நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல வேற என்ன பண்ணுவீங்க? ஃபைனான்சியல் இருந்தா தான் பண்ண முடியும். வர பணத்தை திருப்பி அனுப்புறீங்க. வேங்கை வயல் விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நீதி வாங்கி தரணும், அதுதானே நியாயம்? ஆமா. அதுக்கும் பொருளாதார சிக்கலுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அது வேற இது வேற. நான் நீங்க அது ஒண்ணா சொல்லல. நான் பொருளாதாரம் எதுக்கு சொன்னீங்க? நீங்க அதுல வேற போயிட்டீங்க, வேங்க வயசுல போயிட்டீங்க. என்ன கொள்கையை பொருளாதாரத்துல நீங்க செயல்படுத்திருக்கீங்கன்னு கேட்டா பொருளாதாரம் இல்லங்கறீங்க. சரி ஓகே, உங்க பக்கத்துக்கு வேங்க வயசுக்கு அதுக்கு சம்பந்தம்? வேங்கை வயலுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீதி வாங்கி கொடுக்கல. பொருளாதாரத்துக்கும் சமூக நீதிக்கும் என்ன சார் இது? அதத்தான் சார் நான் தான் சொல்றேன். அது வேற கேள்வி. திருப்பி எனக்கே கேக்குறீங்களே, அது வேற இஷ்யூ. அதாவது நீங்க இது திமுக கிட்ட சமூக நீதி பத்தி பேசக்கூடாதா?
சொல்றாங்களா? அதற்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? கேளுங்க, லாவிலேயே ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இது வந்து பெரியாருடைய கொள்கை தான். அதுதான் பெரியாரும் பின்பற்றினார். புரியுதுங்களா? பெண்களுக்கு இல்ல, என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா சார்? நீங்க சொல்றது வந்து நான் இத்தனைக்கும் அது உங்களுக்கு பதில் சொல்றேன். விவகாரம் இருக்கு, அது ஃபைனான்சியல் பேஸ் பண்ணியா? அதுல ஏன் இப்ப வரைக்கும் தீர்வு காணப்படல? அவ்வளவுதான், சிம்பிள் கேள்வி. அதுதான் சார். இட் இஸ் அண்டர் ப்ராசஸ், அண்டர் இது வந்து இன்வெஸ்டிகேஷன். 4 வருஷமா அண்டர் ப்ராசஸ் என்னதான்? நீங்க சொல்லுங்க, எதிர்க்கட்சி தலைவர் தானே இருக்கீங்க, எதிர்க்கட்சியா இருக்கீங்களா? நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நாங்க கண்டுபிடிச்சு ஆட்சி வந்தா கண்டுபிடிங்களா, ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எதிர்க்கட்சி வந்து கண்டுபிடிச்சு இது ஒன் ஆஃப் தி இஷ்யூ. இந்த இஷ்யூக்காக நீங்க கேட்டதுக்காக இத பதில் நீங்களே சொல்ல தொடர்ந்து அவரோட இடத்துல சாதிய மோதல்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜாதி மோதல் எப்பொழுதுமே இருக்கு சார், இன்டிகிரேட் அல்ல. புரியுதுங்களா? அதனாலதான் பெரியார் அவர்கள் என்ன ஆணவ கொலைகள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட நான் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட கவின் நம்ம பார்த்தோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சார்? எல்லாவித நடவடிக்கை கூட்டணி கட்சியே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்கல்ல, இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்கன்னு. ஏன் இப்ப வரைக்கும் அந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தயக்கப்படுறீங்க? தயக்கவெல்லாம் படல சார். ஏன் பயம்? இங்க ஒன்றும் அங்க ஒன்றும் அடைப்புன்ற ஏதோ ஒரு தேவைச்சு ஒட்டுமொத்தமான எல்லா இடத்துல நடக்குது அந்த மாதிரி. நியாயப்படுத்தல நானு. அதற்கான எல்லாவித நடவடிக்கை எடுத்து அது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் ஏறக்குறைய 22 ஆணவ கொலை நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அதிகபட்சமாக 22 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. பாருங்க, தரவு எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையா? ஜீரோ இருந்ததா? இதை விட ரொம்ப கம்மியா இருந்தது சார். ரொம்ப கம்மியா இருந்தது சார். இது தனி மனித ஒழுக்கத்தை வச்சு ஒரு கட்சியை வந்து நீங்க பேஸ் பண்ணி குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தனி மனிதனா இது? ஆமா, அவங்க சமுதாயத்தை சேர்ந்த லவ் பண்ணா அதுக்காக ஆணவ கொலை பண்ணுவீங்களா? அப்படி நாங்க சொல்லுவோம். நீங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றீங்களே, சமமா அவனை பாவிக்காம தானே கொலை பண்ணிருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு வந்து ஒழுங்கா இல்ல. அப்படி இல்லன்னா நடவடிக்கை பண்ண முடியல. யார் சொன்னாங்க? அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா இல்லையா? அது கோர்ட்ல வந்திருக்கா இல்லையா? கோர்ட்ல நாங்க தான் பாக்குறோமே. இதெல்லாம் அந்த கேஸ்லாம் வருது. அவங்க பெற்றோர்களே போய் நேரடியா முதலமைச்சரை பார்த்து திருமாவளவனோட புகார் சொல்றாங்க. அரசுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. அதுல மாணவ கொலைகளை தடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி நடக்கின்ற போது அது சொல்லிக் கொடுத்த விஷயம், அதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். எல்லாமே கரெக்ட் தான். அதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது குற்றச்சாட்டு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார் நடத்துறீங்க? தடுப்பதற்கான எந்தவித நடவடிக்கை சார்? இவ்வளவு நாளா தந்தை பெரியாருடைய பேரை வச்சுட்டு எப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, வாயாலே நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க சார். லிஸ்டே போட்டுட்டாங்க என்னென்ன பெரியாருடைய கொள்கைகளை திமுக எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கே ஒரு பெரிய டேமேஜா ஆயிராதா? எந்த தைரியத்துல நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பெரியாருடைய கொள்கையை வந்து நீங்க அவரை வந்து அரசு பணிகளில் கல்வியிலும் வந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் அது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொடுக்கப்படாதுன்னு அதை எதிர்த்து நின்று போராடியவர் அங்க கட்சியை விலகினார். இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க? மருத்துவர்கள் எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க? உரிமையில நீங்க உறுதி பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி போராடவே இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன். அப்ப அந்த போராட்டத்துல எல்லாம் போய் என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்க எல்லாத்தையும் நாங்க வந்து அரசு அதிகாரிகளாக நாங்க எடுத்துக்கிறோம், வேற மாதிரி அரசு ஊழியர்களாக நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லலையா? ஜாக்டோஜியோ போராடிக்கிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, தலைமைச் செயலர் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. செவிலியர் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பொய்யா சொல்லிட்டு இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டு புரியாம பேசாதீங்க. அதுக்கு லீகல் அட்வைசர் யாருன்னா நீங்க போராட முடியாது. ஏன்னா அது கான்ட்ராக்ட்ல வொர்க் பண்ணுவாங்க. என்ன வந்து அப்ப 20 வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த கான்ட்ராக்ட்ல படி ஆகாதா? கான்ட்ராக்ட்ல வொர்க் பண்ணவங்க நான் எடுத்துக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தீங்களா? அப்ப போய் தான பேசிருக்கீங்க. தூய்மை பணியாளர் பத்தி சொல்றாரு. இவங்க போராடுறாங்க. இதுக்கு முன்ன 10 வட்டங்கள்ல நீங்க தான் எதிர்த்தீங்க தானே? இன்னைக்கு எதுக்கு நீங்க தனியார் உங்க வாக்குறுதி என்னங்க? அதுலயே உங்க கூட்டணியில 2 பேர் மாதிரியான கருத்து இருக்கு. நான் வந்தால அரசு உத்தியோகராக மாத்துவோம். அவங்க மாசாதீங்க, அவங்க கான்ட்ராக்ட்ல இல்ல அவங்க நீங்க வந்து இது பண்ணாதீங்கங்கறாங்க. ஆனா இதுவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க? இல்ல
விசிக திருமாவளவன் சொல்றது தப்புன்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க. உங்க கூட்டணிக்குள்ளேயே முரண் இருக்கு. அப்புறம் என்ன நீங்க எல்லாம் ஒத்த கருத்துடைய கொள்கையுடைய கட்சி நிலை பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேர்தலுக்காக கூட்டணி வேறு, அவருடைய கருத்து தனி உரிமை. நீங்க எல்லாமே கொள்கை கூட்டணிங்கிறீங்க, எல்லாரும் ஒரே கொள்கைங்கிறீங்க. எங்க போச்சு இப்ப அது? ஏன் உங்களுக்கு மட்டும் கொள்கை இருக்கா? முதல்ல பிஜேபியில கூட்டணி இல்லாம இருந்தீங்க, இப்ப கூட்டணி வைக்கிறீங்க. அவங்க சொல்லிட்டாங்க எங்க கொள்கை எங்களோடது, அவங்க கட்சி கொள்கை அவங்களோட. நீங்க அப்படி சொல்லலையே. நாங்க எல்லாரும் ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கையுடைய கூட்டணிங்கிறீங்க. அப்படிதானே இருக்காங்க. அந்த கட்சியில இதோ இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலே விசிக ஒரு நிலைப்பாடு, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாடு. என்னாச்சு? என்னாச்சு? அப்போ என்னாச்சு? பத்தி தெரியாம நீங்களே வாயால எக்ஸ்பிரஸ் கவர்மெண்ட் கிடையாதுன்னு புரிஞ்சிக்காம எப்படி மக்களை ஏமாத்துது? உங்க வாக்குறுதியில அவர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு உங்க வாக்குறுதியில சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா சார்? ஏங்க சார் ஏமாற்று வேலை தானே அது? அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க கான்ட்ராக்ட்